Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 32வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஒரு ஐடியும் அதோட பேரண்ட் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 விதமான நோடு இருக்கு. ஒன்று வந்து ரூட் நோடு, லீஃப் நோடு, இன்னர் நோடு. ஸோ எந்த ஐடி வந்து எந்த நோடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ட்ரீ அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் வந்து ஒரு ஐடி இருக்கு, அதோட பேரண்ட் ஐடி இருக்கு. ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு தடவை தான் அந்த ஐடி இந்த டேபிளில் இருக்கும். இப்போ பேரண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து நல்லா இருக்கு, 2 and 3க்கு வந்து அந்த 1 தான் வந்து பேரண்ட் ஐடி, 4 and 5க்கு வந்து இந்த 2 பேரண்ட் ஐடி. இப்போ இதோட ஃப்ளோவை பார்த்தோம்னா இப்போ 1 இருக்கு இல்லையா, 1 வந்து நல்லா இருக்கு. தட் மீன்ஸ் 1க்கு வந்து பேரண்ட் எதுவும் கிடையாது, அதுக்கு சைல்டு இருக்கலாம். ஆனால் 1க்கு மேலே மீன்ஸ் அதோட டாப்ல வந்து எந்த நோடுமே கிடையாது. ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால நம்ம 1 வந்து ரூட் அப்படிங்கிறோம். 1 வந்து பேரண்டா இருக்கும்போது 2 and 3 1ஓட சைல்டா இருக்கு, அதாவது டவுன் ஸ்ட்ரீம். ஸோ 1க்கு பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதான் வந்து 2 and 3 வந்து 1ஓட சைல்டு. 2க்கு பார்த்தீங்கன்னா 4 and 5 வந்து சைல்டா இருக்கு. 2 வந்து 4 and 5 கனெக்ட் பண்ணுது. ஸோ 1 வந்து ரூட்டு, 4, 5, 3 பார்த்தீங்கன்னா அது கீழே சைல்டே கிடையாது, அதான் வந்து எண்டு இல்லையா. ஸோ அதான் வந்து எண்ட் நோடு. அதனால அதை வந்து நம்ம லீஃப் நோடுன்னு சொல்றோம். 3, 4, 5 வந்து லீஃப் நோடுன்னு சொல்றோம். ஸோ ரூட் நோடும் லீஃப் நோடும் இல்லாத மற்ற நோடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னர் நோடு. இன்னர் நோட கெப்பாசிட்டி என்னன்னா, இன்னர் நோடுக்கு வந்து ஒரு பேரண்ட் நோடு இருக்கணும், ஒரு சைல்டு நோடு இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சைல்டு நோடு இருக்கணும். இருந்துச்சுன்னா அது வந்து இன்னர் நோடு. ரைட். ஸோ ரூட் நோட், லீஃப் நோட், இன்னர் நோட், இந்த 3 நோடு இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம சீக்வல்ல ஃபிளாக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் நோடு நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ரூட் நோடு, சிம்பிள். அப்புறமா பேரண்ட் நோட்ல ஒரு நோடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சைல்டு நோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. 1 வந்து பேரண்ட் நோட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சைல்டு நோடாவது இருக்கு. ஆனால் 3, 4, 5 வந்து பேரண்ட் நோட்ல இல்லை, ஏன்னா அது வந்து லீஃப் நோட் கடைசியா இருக்கு, அதுக்கு வந்து சைல்டு நோட் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம குருட்டமா என்ன சொல்றோம்னா, இப்போ பேரண்ட் நோட்ல வந்து ஒரு ஐடி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டத்துல இருக்க போகுது இல்லையா. அதனால அது வந்து ரூட் நோடா இருக்கலாம் அல்ல இன்னர் நோடா இருக்கலாம். அதுல பேரண்ட் நோட்ல வந்து அந்த ஐடி இல்லை அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஐடி வந்து பேரண்ட் நோட்லேயே வரல அப்படின்னா அது வந்து கட்டாயமா லீஃப் நோட தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக வச்சு டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் நோட கூட ஐடிஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்து ஒரு டேட்டா செட்டாக சேவ் பண்ணி வைப்போம். செலக்ட் ஃப்ரம் ட்ரீ டேபிள், டீன்னு வச்சுப்போம். ஸோ டி டாட் பிஐடி, இதில் வந்து கவுண்ட் ஸ்டார் கொடுத்து வைப்போம். கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் த ட்ரீ குரூப் பை 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஐடி வந்து நல்லா இருக்கு, 1 வருது. ரூட் நோடு 1 தான் இருக்குது. 1 and 2 வந்து 2 சைல்டு நோட் இருக்கு. இப்போ என்ன பண்றேன், குரூப் பை 1 ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தேன் 0 அப்படி இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து வைக்கிறேன். ஸோ நல் 1, 2 இருக்கு. இப்போ நல்லா இருந்துச்சுன்னா பேரண்ட் நோட தனியாக ஃபிளாக் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த சிடி டேபிளை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு இதை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே. வித் இன்னர் யூசர் as இந்த டேட்டா செட்டை பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ட்ரீ டேபிளில் திரும்ப கனெக்ட் பண்ணுறோம். டி லெஃப்ட் ஜாயின்
இன்னர் யூசர் ஐ. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து இங்கே ஐடின்னு வச்சுக்கலாம். ரீட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஐ டாட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் ஐடி. அதாவது ஐடிங்கிறது முதல் காலம் இல்லையா. ஸோ இதில் வந்து சைல்டு நோடு இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஐடிக்கு வந்து சைல்டு நோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டி டாட் ஐடி கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கேஸ் வென் டி டாட் பிஐடி இஸ் நல். நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ரூட் தலை இல்லையா. நல் தென் ரூட். அதே மாதிரி இப்போ இந்த சப்செட் வந்து நமக்கு எதெல்லாம் சைல்டு நோட்ல இருக்கோ அதெல்லாம் வந்துடுது. அதில் இல்லாததெல்லாம் என்ன பண்ணுறது, லீஃப் நோட் இல்லையா. அப்போ லெஃப்ட் ஜாயின் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து அந்த ஐடி எதுவும் வரப்போகிறது இல்லை. ட்ரீ டி டாட் இருக்கு இல்லையா. அப்போ ஐ டாட் ஐடி இஸ் நல். ஏன்னா நம்ம எல்லா ஐடியும் செக் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 செக் பண்ண போகிறோம். ஆனால் அந்த சிடி டேபிளில் 1 and 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ 3 4 5 நல் ஆயிரும். ஏன் ஸோ தான் ஐ டாட் ஐடி இஸ் நல். தென் அது வந்து லீஃப் நோட். ஏன்னா பேரண்ட் ஐடியில் அது இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட் இதை வந்து இன்னர் நோடு as டைப் இல்லையா. சிம்பிளாக ஃப்ளாக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து ரூட்டு, 3 4 5 வந்து லீஃப். 1 வந்து ரூட்டு, 3 4 5 வந்து லீஃபு, 2 வந்து இன்னர் வந்துருச்சா. ஓகே. ஸோ இது வந்து குட். இது பெரிய குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் சிடி டேபிள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கலாம். அது வந்து ரொம்ப ரிடண்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கவுண்ட்ஸ் தான் நமக்கு முதல்ல தேவையில்லை இல்லையா. எனக்கு வந்து பிஐடியில் இருந்தாலே அதுக்கு வந்து ஒரு ஐடி இருக்க போகுது, சைல்டு நோடு இருக்க போகுது. அதனால எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குங்கிறது அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எனக்கு வந்து அந்த ட்ரீ டேபிளில் பிஐடியில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு ஒரு வந்து சைல்டு நோடு இருக்குது. சிம்பிள். இல்லை குரூப் பை 1 கொடுக்குறோங்கிற அவசியம் கூட இல்லை. லிஸ்டிங் கொடுத்தா கூட போதும். இது வந்து 1 2 நல் வருது. நல்லோட எடுத்து விட்டுடலாம். where id is not null. So where pid, sorry, t dot pid is not null. இப்போ 1 and 2 மட்டும் வந்துருச்சு. ஏன்னா நல் வந்து ரூட் இது இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்னர் நோடு. ஏன்னா அதுக்கு வந்து சைல்டு நோடு இருக்கிற மட்டும் எடுத்து வந்திருக்கும். ஸோ அதே சிடி டேபிள் வச்சு போனோம். சிடி டேபிள் வச்சுட்டு நான் அதே கனெக்ஷனை கொடுக்குறோம். முன்னாடி இருந்த அந்த ரிடண்டன்ட் சிடி டேபிளை வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறோம். நமக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. 1 வந்து ரூட்டு, 3 4 5 லீஃபு, 2 வந்து இன்னர் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இது வந்து கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட். எனக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியுது. ஸோ இது வந்து இன்டர்வியூக்கு ரீசனபிளி குட். ஆனால் இதை வந்து சிடி டேபிள் இல்லாமல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து சிடி டேபிள் ஒரு தடவை நம்ம ட்ரீ யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே இதை வந்து இது பெரிய சான்ஸ் இல்லை. ஒரே தடவை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது கஷ்டம். அதனால இந்த சிடி டேபிள் அப்படியே நான் எடுத்துடுறேன். ஓகே. எடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஜாயின் அப்படியே தூக்கி விட்டுருவோம். இதில் வந்து டி டாட் ஐடி வந்து நல்லா பேரண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரூட் ஓகே. அதே மாதிரி டி டாட் ஐடி இஸ் நாட் இன் இந்த சிடி டேபிளை அப்படியே உள்ள கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகுது, பேரண்ட் ஐடியில் இல்லாத ஐடியா இருந்துச்சுன்னா நான் அதை லீஃப்னு ஃப்ளாக் பண்ணுறேன். இல்லைன்னா இன்னர் ஜாயின், இன்னர் ஃப்ளாக் நோடு இல்லையா. எனக்கு இதுவே போதும். செலக்ட் டிஸ்டிங்க்ட் நாட் இன் தென் லீவ் எல்ஸ் இன்னர் எண்ட். என்ன எரர் வருது,
check the manual. When t dot id not is not in, t dot id not in, ஒரு is extra. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து ரூட்டு, 3 4 5 லீஃபு, 2 வந்து இன்னர். தேவையில்லாமல் ஒரு இன்னர் சிடி டேபிள் கொடுக்கறதுக்கு பதிலாக டைரெக்டாக கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து அதை செக் பண்ணி பார்த்துடணும். இந்த பிஐடியில் இருந்துச்சுன்னா அந்த நோடு எதுவுமே வந்து சைல்டாக இருக்க சாரி லீஃபாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பிஐடியில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சைல்டு இருக்கும். அதனால் சிம்பிளாக ஐடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த பிஐடி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதை லீஃபாக கொண்டு வந்து, ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஏற்கனவே ரூட்னு ஃப்ளாக் பண்ணிட்டோம். அதனால் நல்லு வந்து இதோட முடிஞ்சிடும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளில வந்துடும். அப்படி நல்லா இல்லை அப்படின்னா இது செக் பண்ணி பார்க்குது இந்த ஐடி வந்து பிஐடியில் இருக்குதா அப்படின்னு. இல்லை அப்படின்னா லீஃப். கடைசியாக மிச்சம் இருக்கிறது இன்னர் தான், அது வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட் ரீசனபிளி ஓகே, ஆனால் ரிடண்டண்டான கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ கவுன்ஸாக தேவையில்லை, குரூப் பை இல்லாமல் டிஸ்டிங் கூட கொடுக்கலாம், ரைட்? இது மாதிரி அதை வந்து செகண்ட் ஸ்டெப்பில் க்ளீன் பண்ணிட்டோம். டிஸ்டிங் கொடுத்து இந்த நல்ல அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் சிடி டேபிள் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்கொரி டேபிள் யூஸ் பண்ணணும். அதுலேயும் வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்கிள் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா வீடியோலையும் வந்து அதோட கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோடது இங்கே இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 32வது வீடியோ. ஸோ அந்த வீடியோவுக்கு கிரியேட் ஸ்டெப்மெண்ட் இங்கே இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த சிடிஇ டேபிள், செகண்ட் சிம்பிளிஃபை பண்ண சிடிஇ டேபிள், அப்புறமா ஒரு சப்குரி டேபிளில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். இந்த வீடியோ யார் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.